அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம 16333 ஒரு டிஃபரெண்டான ட்ரெயினுங்க வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குங்க. அப்படியே இங்கே ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சிருது. ஃபுல்லாகவே டிக்கெட் கவுண்டர் தாங்க. நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் 1ல தாங்க இருக்குது. இப்போ இங்கேருந்து தான் நம்ம வண்டி டிபார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸோடைய 3rd ஏசி எக்கனாமிக் கோச்சுங்க. இதில் நீங்கள் வெராவல்லேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 2235 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. பாருங்க, உங்களுக்கு சீட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும். ரீடிங் லைட்ஸ் இருக்குது. தனியாக உங்களுக்கு அந்த இடத்துலையே யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குங்க கோச்சு. வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸோடைய 3rd ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் வெராவல்லேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 2330 ருபீஸ் ஆகுதுங்க. வெராவலில் நல்லா வண்டியை க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்று ஈவினிங் தான் வண்டி வந்ததுங்க. பாருங்கள், காலியாக இருக்குது. நல்லா பீஸ்ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. லாஸ்ட் விளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணாங்க. ஸோ நாம் இங்கேருந்து சவுத்துக்கு போகிறதுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் ட்ரெயின் இந்த வெராவல் திருவனந்தபுரம் வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. ஸோ இதில் தான் இன்றைக்கி நாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸோடைய 2nd ஏசி கோச்சுங்க. இதில் ஒரே ஒரு 2nd ஏசி கோச் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வெராவல்லேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 3420 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. 2nd ஏசி இப்படி தாங்க இருக்கும். அங்கே பாருங்கள், மேலே ரூஃப் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தலையெல்லாம் அடிக்காதுங்க. நல்லா பாருங்கள், சீட் வந்து எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இதில் ஜேர்னி பண்ணலாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் 2nd ஏசி. வழியில் உங்களுக்கு பாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கர்டைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரைவேட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸோடைய ஸ்லீப்பர் கோச்சுங்க. இதில் நீங்கள் வெராவல்லேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 890 ருபீஸ் ஆகுது. நல்ல கோச் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் யாருமே வரலங்க. வெராவலில் செம ஃப்ரீயாக இருக்குது எல்லா கோச்சும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். சோம்நாத்துக்கு போனேன், சோம்நாத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இல்லையான்னு கேட்கலாம். சோம்நாத் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சுங்க. ஆனால் அந்த ஸ்டேஷனை இப்போது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின் இங்கே வெராவலில் இருந்து தான் கிளம்புதுங்க. வெராவல் சோம்நாத்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. நம்ம வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஹாட் பஃபட் கார் பேண்ட்ரி காரை மட்டும் ஹம்சஃபர்லேருந்து பிடுங்கி இதுக்கு போட்டிருக்காங்க போல். ஹம்சஃபர் லிபரி கொண்ட பேண்ட்ரி காருங்க. இந்த வண்டியோடைய ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் வெராவல் டு திருவனந்தபுரத்துக்கு வெறும் 500 ருபீஸ் கொடுத்தாலே போதுங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லைங்க. பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நோ கோச் இருக்கிற மாதிரி நம்பாளுங்க. அப்படியே அங்கே தான் எல்லாம் கூட்டமும் ஏறுங்க. ஆனால் இந்த வண்டி போக போக செம்ம ரஷ்ஷாக போகுங்க. இன்னைக்கு நம்ம வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் புல் பண்ண போற லோகோ நம்ம ஈரோடு செட்டோடைய WAP7ங்க. இந்த வெராவல் ஜங்ஷன்ல மொத்தமா 5 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு 15 ட்ரெயின்ஸ் இந்த ஸ்டேஷன்ல ஹேண்டில் பண்றாங்க. இது NSG 4 கேட்டகரிக்குள்ள வருதுங்க. இந்த ரூட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் எலக்ட்ரிஃபைட் செக்ஷனுங்க.
நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. வாங்க நம்ம வெராவல்ல இருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நாம இன்னைக்கு வெராவல்ல இருந்து கர்நாடகால இருக்கிற மூகாம்பிகா ரோடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. அதுக்குண்டான தேர்ட் ஏசி பேர் 1935 ரூபீஸுங்க. நம்ம ட்ரெயின் வெராவல்ல இருந்து தாண்ட பிறகு நம்மளுக்கு சதர்ன் ரயில்வே உடைய பேக்ல பெட்ஷீட், லெனின், டவல், அந்த பக்கம் பில்லோ, கம்மலி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. செம்ம சூப்பரா தேர்ட் ஏசில இன்னைக்கு கலக்குறவங்க. ஸ்டார்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டுங்க. 46 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி நம்ம கேஷோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோடு KSD. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேஷோட்ல குஜராத்லயே மிகப்பெரிய டிபி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அதே போல இங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா சக்காடோ ரிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ஷாவை நிறைய மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதே போல கடலை எண்ணெயும் இங்க ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா நிறைய கடலை எண்ணெய் இங்க உற்பத்தி பண்றாங்க. இந்த வண்டியோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வெராவல்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் 2402 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த வண்டியோடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 130 km/h. மொத்தமா 57 ஹால்ஸ் இருக்கு. 45 ஹார்ஸ் 10 மினிட்ஸ்ல வெராவல்ல இருந்து திருவனந்தபுரம் போய் சேருதுங்க. நாம இன்னைக்கு வெராவல்ல இருந்து மூகாம்பிகா ரோடு வரைக்கும் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் 1640 கிலோமீட்டருங்க. மொத்தம் நம்மளுக்கு 29 ஹார்ஸ் இருக்கு. நம்ம வண்டி 29 ஹார்ஸ்ல மூகாம்பிகா ரோடு போய் சேருதுங்க.
81 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஜுனாகத் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் JND. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல பிளாட்ஃபார்ம் உள்ள வந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஜுனாகத் அப்படின்னா என்ன தெரியுமாங்க? ஓல்டு ஃபோர்ட், அதாவது பழைய கோட்டை. அதுதான் ஜுனாகத் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தங்க. இங்க ஜுனாகத்ல நம்ம சுத்தி பாக்குறதுக்கு ஜுனாகத் ஃபோர்ட் இருக்குங்க. நிறைய சுத்தி பாக்குற இடம் இருக்கு. ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான பிளேஸுங்க. அதுல ரொம்ப முக்கியமானது கிர்னார். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹிந்து கோவில், ஜெயின் கோவில் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. அது ஒரு பழமையான மலை தொடருங்க. வண்டியை லைட்டாக சிக்னல் போட்டு அப்படியே மூவ் பண்ணாங்க கைஸ். அதுக்குள்ளே செயினை பிடிச்சி இழுத்து வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீங்கள் நம்ம ட்ரெயின் ஜுனாகாத்துக்குள்ளே வரும்போதே ஒரு மீட்டர் காஜ் ரயிலை பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெயின் தான் ஜுனாகாத் டெல்வாடா பேசஞ்சருங்க. அந்த டெல்வாடா தான் டியூ இருக்குல்ல, நம்ம யூனியன் டெரிட்டரி, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம சூப்பராக போகலாம், இல்லை அங்கேருந்து இங்கே வந்து கூட ட்ரெயின் ஏறலாங்க. நம்ம பேண்ட்ரி காரில் வாங்கின வடைங்க, 2 வடை 30 ரூபா. செம்ம வடைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கேரளா வண்டி, நம்ம தமிழ் மக்களும் இதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வடை பக்காவாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்ன வடையான்ற மாதிரி இருக்குங்க. அடுத்ததாக பேண்ட்ரியிலேருந்து உப்புமா வாங்கியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. வடையும் மெது வடையும் நம்ம ஊர் வடைங்க, செம்ம சூப்பருங்க. அந்த பக்கம் சட்னியும் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் 50 ருபீஸ் ஆகியிருக்குங்க. நம்ம வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 வடையை வாங்கி நிம்மதியாக சாப்பிட்டு போயிடலாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க வடை. ஸ்டார்ஸ், வெல்கம் டு மினி துபாய் ஆஃப் குஜராத். ஆமாங்க, இப்போ நாம ஜெட்பூர் சிட்டியில் இருக்கோம். ஜெட்பூர் சிட்டியோடைய ஸ்டேஷன் தான் இந்த நவ்காத். நம்ம 123 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம நவ்காத் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு NUD. இங்கே நம்ம வண்டிக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெட்பூர் சிட்டியில பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸா இருக்குங்க. காட்டன் பிரிண்டிங் இங்க வந்து அதிகமா பண்றாங்க. அதனால இது குஜராத்தோடைய மினி துபாயா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஊருங்க இந்த ஜெட்பூர் சிட்டி. காலையில் நம்ம வெராவலில் வீடியோ ஷாட்ஸ் இருக்கும்போது பேண்டி ஸ்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம தமிழ் மக்கள் இருந்தாங்க, கேரள மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெயினில் சமையல் செய்கிறது நம்ம ஆளுங்க தான், ஜோலார்பேட்டையை சேர்ந்தவங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சும்மா அடிப்பொலியாக இருந்துச்சுங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கோண்டல் சிட்டி. 153 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோண்டல் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் GDL. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கோண்டல் கலை மற்றும் இலக்கியத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஊர் இந்த குஜராத்தில். இந்த கோண்டல்ல பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஜெட்பூர் போலவே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது செம்ம சூப்பரான ஊருங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நிறைய ஃபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வண்டியோட ஸ்பீடு என்னதான் 130ல பெர்மிட் பண்ணியிருந்தாலும் கெராட்பூர்ல இருந்து விரார் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால 130ல போக முடியுங்க. மற்ற எல்லா செக்ஷன்லயும் நம்மளுடைய ஸ்பீட் லிமிட் 110 km/h தாங்க. ஒன் 89 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பக்தி நகர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BKNG. இங்க நம்ம வண்டி 25 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 1 மினிட் அபிஷியல் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்தி நகர் அப்படின்றது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ராஜ்கோட்டுக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு சின்ன ஸ்டேஷன் தான் இந்த பக்தி நகர். இங்க இருந்து ராஜ்கோட் வெறும் 6 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. டைம் 10 மணிக்கு மேலே ஆக போகுதுங்க. ஆனால் என் கையெல்லாம் அப்படியே உறைஞ்சி போச்சு, அந்த அளவுக்கு குளிராக இருக்குங்க. இங்கே ஆப்போசிட்ல எனக்கு வெயில் அடிக்குது, ஆனால் என் மேலே கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லைங்க. நீங்கள் இங்கே வரும்போது, அதாவது நவம்பர் டு ஜனவரி இந்த மாதத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜர்க்கின்னு பெட்ஷீட்டு இதெல்லாம் கொண்டு வாங்க. ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஏன்னா ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணும்போது பயங்கரமாக குளிருவாங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு த ராஜ்கோட். 195 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ராஜ்கோட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் RJT. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 10 மினிட்ஸ் அபிஷியல் ஹால் கொடுத்துருக்காங்க. நம்ம குஜராத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருமே ஒரு சமமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையை தாண்டினா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எங்கேயுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிலையும் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஸோ சமமான வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இங்கே குஜராத்தில் அது சமமாக இருக்கு.
இந்த ராஜ்கோட் பார்த்தீங்கன்னா குஜராத்துடைய 8 ஃபேமஸான டிஷ்ஷுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லாமே செம சூப்பராக இருக்குமா சாப்பிட்றதுக்கு. அதே போல் இங்கே நிறையா வாட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. இந்த ராஜ்கோட்டில் பார்த்தீங்கன்னா பட்டோலா சாரீ அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே ஒன்று நெய்வாங்க. அது இருக்கிறதுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சாரீங்க. ராஜ்கோட்டோட நமக்கு சிங்கிள் லைன் செக்ஷன் எண்டுக்கு வருது. இங்கிருந்து நம்மளுக்கு டபுள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்குது. அதே போல இந்த செக்ஷன் ஃபுல்லாவே ஹை ரைஸ் பேண்டோகிராஃப் செக்ஷன் தாங்க. ராஜ்கோட் தாண்ட உடனே நம்மளுக்கு இப்போ ராஜ்கோட் கர்வ் வரும் பாருங்க, செம சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம 2024ல ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பிளாக் பண்ணும்போது இந்த செக்ஷன் ஃபுல்லாவே கவர் பண்ணோங்க. இந்த செக்ஷன்ல இப்ப நம்ம போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பருத்தி செடிகள் இருக்கும். ஏன்னா நிறைய இங்க பருத்தி விவசாயம் நடைபெறுதுங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வாங்கேனர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் WKR. இங்க நம்ம வண்டி 2 மினிட்ஸ் பிஃபோராவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க.
நம்ம ட்ரெயினோட ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம வண்டிக்கு 12697 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. நம்ம வண்டிக்கு எந்த இடத்துலையும் ரேக் ரிவர்சல் கிடையாது. அதே போல இந்த வண்டியை முழுக்க முழுக்க திருவனந்தபுரத்துல தான் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. செகண்டரி மெயின்டெனன்ஸ் மட்டும் வெராவல்ல நடக்குதுங்க. குஜராத்தில் வாங்கே அப்படின்னா பெண்ட் அப்படின்னு அர்த்தங்க, அதாவது வளைவு. நெர் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தங்க, அதாவது ஆற்றோட வளைவுல இருக்கிற ஊர், ஆற்று வளைவுல இருக்கிற ஊர். அதனால வாங்கெனர் அப்படின்றது இந்த ஊருடைய பேரா இருக்கு. கிங் ஆஃப் டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற த மோர்பி டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கு இந்த வாங்கனர் சிட்டிங்க. இந்த வாங்கனர் சிட்டில பாத்தீங்கன்னா நிறைய வாஷ் பேஷனு, பாத் டப், இந்த பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய செய்யற இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. நம்ம டிடிஆர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. உள்ள யாரையுமே ஏற விடுறது கிடையாது. யாரா ஏறினா கூட இறங்கி பின்னாடி போ, அண்ட்ரஸ் போன்னு துரத்துறாருங்க. நம்ம ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல வர கிராசிங் ரொம்ப கம்மி தாங்க. அதிசயமா ஒரு கிராசிங் வந்தது, அப்போ நடுவில் ஒரு கூட்ஸை போட்டு அதை மறைச்சிட்டாங்க. த்ரீ 311 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சுரேந்திர நகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SUNR. இங்கே நம்ம வண்டி 25 மினிட்ஸ் பிஃபோராக உள்ள வந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம ஆள் சீக்கிரமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காருங்க. இந்த சுரேந்திர நகர் டிஸ்ட்ரிக்ட்ல வாத்வான் அப்படின்ற ஊர்ல பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்துடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் நிறைய மேக் பண்றாங்களா, அது ரொம்ப ஃபேமஸுங்க. அதே போல இந்த சுரேந்திர நகர்ல வாத்வானி மாச்சா பச்சை மிளகா ரொம்ப ஃபேமஸுங்க. நீங்க வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகா ஊறுகாலாம் கூட கிடைக்குங்க. Train number 1633 Veeraval Trivandrum Central Express is arrived on platform number 2. இந்த சுரேந்திர நகர் சிட்டியில் வெறும் பச்சை மிளகா மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. இங்கே நிறைய காட்டன் அண்ட் கின்னிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. இது காட்டன் ஹப்பாவும் இருக்குது. குஜராத்துடைய முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டியாக இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு எல்லா ஸ்டேஷனுக்கும் இடையில நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேஷனுக்கும் பிஃபோராக போய் சேர்ந்துருதுங்க. இனி போக போக எப்படி போகிறான்னு பார்க்கலாம்.
ஆஃப்டர்நூன் உங்களுக்கு லஞ்ச் காமிச்சிருப்பேன். 90 ருபீஸ்க்கு எக் பிரியாணி வாங்கினாங்க. செம்ம டேஸ்ட்டு, செம்ம குவான்டிட்டிங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த வண்டியில் பேண்ட்ரி சர்வீஸ் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. த்ரீ 376 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம விராம்கம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BG. இங்க நம்ம வண்டி 25 மினிட்ஸ் பிஃபோரா உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈரோடு வேப் 7 இருக்கு பாருங்க, சிக்னல் இருந்தா போதும், வண்டி அசுரத்தனமா ஓட்டுறாங்க. வண்டியை பார்த்தீங்கல்ல, எல்லா இடத்துலயும் பிஃபோர் டைம் தாங்க. இந்த விராம்கம நாம சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா இந்த ஊரை சுற்றி நிறைய லேக்ஸ் இருக்குங்க. கங்காசர் லேக், குசாரி லேக், முன்சார் லேக்னு சொல்லிட்டு நிறைய லேக்ஸ் இருக்கு. செம சூப்பராக இருக்குங்க வெளியில் போய் சுற்றி பார்க்கறதுக்கு இந்த விராம்கம். எல்லாரும் ஹை ரைஸ் பேண்டோகிராஃப் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க இல்லையா? இங்கே பாருங்கள், பெட்டியிலேருந்து எவ்வளோ உயரத்தில் ஓவர் ஹெட் லைன் இருக்குன்ட்டு. ஸோ இன்ஜின்லேருந்து வர பேண்டோகிராஃப் இந்த ஹைட்டுக்கு அதோடைய பேண்டோகிராஃபை ரைஸ் பண்ணுங்க. இதுதான் ஹை ரைஸ் பேண்டோகிராஃப். அதுவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் லைன் போகுங்க, அதாவது ஹைட்டு கம்மியாக இருக்கும். இதுதான் நாம் ஹை ரைஸ் பேண்டோகிராஃப் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள், எல்லா உயரம். Number 1633 Veeraval Trivandrum Central Express has arrived on platform number 2. நம்ம ட்ரெயின் டிபார்ட்டட் ஃப்ரம் விராம்கம் ஜங்ஷன். அடுத்து வரப்போகிறது அகமதாபாத். காலையிலேருந்து நின்று விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அகமதாபாத் வந்த உடனே திரும்பவும் விளாக கண்டினியூ பண்ணுறேன். நைன்டீன் 1984 இந்த ட்ரெயினை இன்னாகரல் பண்ணும்போது இந்த ட்ரெயின் அகமதாபாத் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அகமதாபாத்லேருந்து ராஜ்கோட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ராஜ்கோட்லேருந்து வெராவல் வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ட்ரெயின் வெராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க.
Stars, welcome to the Ahmedabad city. 441 kilometer distance cover பண்ணி நம்ம அகமதாபாத் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ADI. இங்க நம்ம வண்டி 25 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அகமதாபாத் ஜங்ஷனோட நம்ம ட்ரெயினோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம செகண்ட் பார்ட்ல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.